ரெண்டாவது மூணாவது அடுத்த போகுது நாலாவது. ஓம் கிரீம் கிரீம் இப்ப வேணும் எனக்கு ஐஸ்கிரீம். ஆளாளுக்கு ஊர்ல என்ன அசிங்கமா பேசுறானுங்க. இவ்வளோ வயசாயிருக்குது இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் என்ன பண்ணுறது? நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேறான் எவனும். சாமியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன், எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. அந்த சாமியார் ஏதாவது ஒரு மந்திரத்தை கொடுத்தாருன்னா அதை வாங்கின்னு வீட்டுக்கு போகிறேன். காட்டியே 2 சுற்றிட்டேன். அந்த சாமியார் மட்டும் ஆளாக காணும். எங்கே இருக்கிறாரு? ஓ, இந்த ஒரு பெரிய மரம், இந்த மரத்தாண்ட போய் பார்ப்போம். கேட்குறாரு சாமியை. தியானத்தில் இருக்கிறாரா? சி, தியானத்தில் இருக்கிறாரா? சாமி வணங்க சாமியை கும்பிடுறேன். மானே கீழே குந்தி கும்மிதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டுபிடிச்சிட்டேன். ஒளி ஓட்டு தெரிஞ்சிச்சு. என்ன பெத்த தாய் நீங்க தானா? மகனேன்னு அவ்வளோ அன்பா கூப்பிடுறீங்களே. தாயா எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகல. கண்ட்ரி ஃப்ரூட். சாமி எனக்கு வீட்டில் குடிக்கிறதுக்கே கஞ்சி இல்லை. நான் எப்படி சாமி கண்ட்ரியை தாண்டி போய் புருட்டு வாங்கின்னு வர்றது? நான் வசதிக்கு சொன்னா நீ அசதிக்கு சொல்வியா? கையை காமி. சாமி நான் கையில் சாமி விசிலு. ஆசனத்தில் அரசியல் பண்ணாத அரைக்காடு. சாமி அதை விடுங்க சாமி. சூரிய உதயம் காலங்காத்தால கரகரன்னு வருது. என் கையை பார்த்து சொல்லுங்க சாமி எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு. காலங்காத்தால கண்டிட்டு பேசி களி துணை வைக்காத. கையை காமிடா. சாமி எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு பார்த்து சொல்லுங்க சாமி. நாடா கையில எதுவுமே இல்ல, கருப்பா இருக்கு கையே. சாமி கையை பார்க்காதீங்க சாமி, என் காலத்தை கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க. சொல்றேன்டா சொல்றேன். சுருக்கு முஞ்சி நீ கம்னு இருந்தாலும் உன் வாய் கம்னு இருக்காது. ஆமாம் சாமி, காலையில் கூட ஒரு கேள்வி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்காரன் வந்து வாய் மேலேயே குத்திட்டான் சாமி. உனக்கு நேரம் சரியில்லை. 10 நாளைக்கு வாய் போட்டு கம்னு இரு, என்ன ஊர்ல அடி வாங்குவேன். சாமி இதுக்கு எதுவும் படிகாரம் இல்லையா சாமி? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பரிகாரம் தான் இருக்கு. நீ கெட்டதுக்கும் செஞ்சுக்கான, நல்லது செய்யாத. சாமி நேரம் வேற சரியில்லைன்ற, போயிட்டு எங்கேருந்து சாமி வர்றது? போகிற போக்கலாம் அப்படியே போக வேண்டியதுதான். ஏய் எங்கடா போன அந்த பேட்டிய? தெரியலையா? காலங்காத்தால வருவான், டீ காப்பி வாங்கி கொடுன்னு சொல்லுவான், வந்து நேரம் பாட்டில இருந்து பொரிய எடுப்பான், பிஸ்கட் எடுப்பான். இன்னைக்கு ஆளையே காணுமா, எங்க போனான்னு தெரியலையா? அத விட்டு அங்க பாரு கட்டையும் தாத்தா. இன்னும் ஒரு மார்க்கமா வரானா? என்ன காலங்கட்டி இங்கே உட்காந்துக்கிறானுங்க? டேய் பச்சைக்கிளியே தக்காளியே, நீ யார புதுசாக ஒரு தம்பி உட்காந்துக்கிறான்? எங்கடா உன் கூட சுற்றி கிடப்பானே பேபியே, அவன் எங்கே காணோம்? நாங்களும் காலையில இருந்து அவனை தான் தேர்ந்துக்கிறோம், ஆளையே காணோம். என்னதான் பண்றது? அப்படி என்ன சொல்லிட்டு போறா? உங்கள் வயசுன்னா அவன் வயசுனாடா? அவனுக்கு வயசு என்ன ஆகுது? 75 வயசு ஆகுதுடா. எல்லா தெரியலும் சொல்கிறாங்க அந்த கைவை கை பிடிச்சி தான், அந்த கை குளிக்கும் போது எட்டி பார்த்தான்னு. ஏன்னா ஒரு பிக்சரை உன் மாட்டி விட போறடா. உன் மூஞ்ச பாடுறா, எப்படி இருக்குது பாடுறா, அப்படியே பொண்ணு ரெடியாக இருப்பான இருக்குது. இவன் மூஞ்சி பாரு, கல்யாண காலம் அப்படியே இருக்குது. ஏய் உனக்கு கல்யாணமே ஆயிண்டா சீக்கிரமா. அவன் கூட கூட்டிங்கன்னா ஆகுமா? அவனுக்கு பாரு 75 வயசு ஆகுது, கல்யாணமே ஆகாமல் அப்படியே ரோடாக தித்திக்கிறான். எங்கே பொண்ணு கிடைக்கணும்? தயவு செய்து அவன் கூட கூடாதீங்க. எங்கன்னா ஒரு பொண்ணை கை பிடிச்சிக்கிட்டு உங்களை அடி வாங்க விட்டுருவான். நீங்கள் தான் பொறுப்பு அதுக்கு. நான் சொன்னேன்னு சொல்கிறாதீங்க அவங்ககிட்ட. டேய் நாடா அவன் சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறான். என்னத்தாண்டா கதை அவன் கதை? ஆமாண்ணா, அந்த சொல்றது உண்மைதானா? என்னடா சொல்றேன் சொல்லவே மாட்டேங்கிறான். நான் அவங்க கூட இன்னும் சேரவே கூடாதுண்ணா. சரிடா அப்படியே செஞ்சிருவோம். என் கூட வாழ தோணு, சும்மா கடக்க தோணு. நம்ம இந்த வாழ்க்கை வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன். நீ யாரும் காப்பாத்தாதீங்க. எத்தனையோ உயிர் போகும்போது ஒன்றை கொடுத்து தான் காப்பாத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என் உயிர் போகிறதுக்கு காரணம் நீ இல்ல, அவன். என் உயிரை எடுத்துக்க கடவுளே. இந்த உலகத்துல வாழறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. என்னை ஏத்துக்க. என்னடா இது? ஒரு பொண்ணு ஏர்ல வந்து சாவத்துக்கு போதே, இந்த பேபி எதிரில் எந்த உயிரும் போகக்கூடாது, காப்பாத்துறேன். நில்லுமா. எதுக்காக சாவ போற? காரணம் என்ன? நில்லு. ஏம்மா எதுக்காகமா சாவ போற? என்ன காரணம்? என்ன பிரச்சனை? சொல்லுமா, சொல்லு. எனக்கு இந்த உலகத்துல வாழவே விருப்பம் இல்லை. இந்த ஆம்பளைங்க யாரும் நல்லவங்க கிடையாது. இந்த உலகத்துல ஆம்பளைங்க அவனும் நல்லவன் கிடையாதா? என்னம்மா சொல்ற? இப்போ உன்னை காப்பாத்துறது நான் தானே. நானும் ஒரு ஆம்பளை தான்மா. என்ன மாதிரி ஆம்பளைங்க பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்கம்மா. சில பேர் நல்லவங்களா இருக்கலாம், ஆனா என்ன கட்டினவன் நல்லவன் இல்லையே. கெட்டவன் இல்லம்மா, கேடு கெட்டவனையும் நல்லவனா மாத்தக்கூடிய சக்தி பொம்பளைங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது ஏன் உனக்கு புரியல? நீங்க சொல்ற பழமொழி அந்த காலத்துக்கு வேணா சரியா இருக்கலாம், ஆனா இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராது. அந்த காலம்னா இந்த காலம்னா எல்லா காலத்திலுமே பொம்பளைங்க தான்மா சக்தி.
தாத்தா அவனை நான் எல்லா வகையிலும் திருத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். தாத்தாவா ஏதோ 4 முடி நடிச்சு போச்சு, அதுக்காக போய் தாத்தான்னு சொல்லிட்டு காலங்கத்தால அந்த சாமியார் சொன்னானே நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது, அந்த நிலைமைக்கு ஆளாயிடணும். ஏம்மா இந்த பாருமா, நீ திருத்தலாம். முடியாது முடியாது முடியாது, எங்க வீட்டுக்காரன் திருத்தவே முடியாது. அறவைக்காடு அமாவாசை, அவனை எங்கனாவது பாத்தியாடா நீயாவது? யாரு பச்சைக்கிளி? நான் முழு வேக்காடு. எந்த வேக்காட? வாங்க போவோம். ஏய் யாரோ இல்லடா, நம்ம பேபிடா. ஆமாண்ணா, ஊர்ல சொல்றது உண்மைதான் போலயே. ஆமாண்டா. வாடா போலாம். பேபி நாயா எங்க அக்குரமம் பண்ணிக்கிற நாயா இதெல்லாம்? ஊர்ல சொல்றது உண்மையா? நான் என்னடா அக்கிரமம் பண்றேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அப்ப இந்த பொண்ணு கைய பிடிச்சி வெளிச்சு அது என்னது பொண்ணு கையை பூச்சி வெளிச்சனா? டேய் நீங்களே போதும்டா இந்த ஊர்ல என் பேரை கெடுக்கிறதுக்கு. சுதந்திர தியாகி இவர் பேர் ஊர்ல கெடுக்கிறோம் நாங்க. காலையிலேயே அந்த ஜோசிக்காரன் சொன்னான்டா, நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, உனக்கு 10 நாளைக்கு டைம் சரியில்லை, எங்கே போனாலும் வாயை மூடிக்கின்னுறான்னு. இங்கே வந்தேன், ஒரு நல்லதை செஞ்சேன், கெட்டது நடந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கே தெரியல. ஏய் அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தா ரொம்ப பாவமாகுது. ஏமா நீ வீட்டுக்கு போ, இவனை நாங்க பாத்துக்கிறோம். அடிக்கடா இவனா. அடிக்காதீங்கடா. நான் நல்லா தானே செஞ்சேன். அட பாவிங்களா, சாவ பண்ண என் உயிரை காப்பாத்து வந்த அவரை போட்டு இப்படி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டீங்களாடா. உங்களெல்லாம் அப்ப உங்க மேல யார் பிடிக்குது உங்களே?